குட் மார்னிங் காய்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய லிங்க்டின்ல வந்து டெய்லி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்து வந்து கிட்ஹப்பில் டெய்லி அப்டேட் பண்ணணும். அது என்னத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு 100+ டாஸ்க் லிஸ்ட் வந்து இருக்குது. எந்த டொமைன் எடுத்தாலும், இப்போ டெவாப்ஸ் எடுத்தாலும் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் எடுத்தாலும் இருக்குது, யூஐஎக்ஸ் எடுத்தாலும் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் எடுத்தாலும் இருக்குது. அதில் டாஸ்க் லிஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டாஸ்க் லிஸ்ட்டு, பேசிக்கு, இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ் 3 லேயரில் இருக்குது. 3 கேட்டகரியில் இருக்குது. ஸோ அப்போது வந்து ஒவ்வொரு டாஸ்க் நீங்கள் செஞ்சுட்டு அந்த டாஸ்கில் என்ன அப்ஜெக்டிவாக கற்றுக்கிட்டீங்க நான் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஏஐ டூல் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீடம்ஸ் இருக்குது. ஆனால் அதில் என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க, அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது, அந்த 100 டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணும்போது கஸ்டமர், அதாவது நம்மளோட ரியல் கிளைண்ட்டு என்ன ஒர்க்கு கொடுத்தா அந்த ஒர்க்கை உங்களால் ஆன் டைமுக்குள்ளே டெலிவரிபிளாக செஞ்சு தர முடியுமா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டாஸ்க் லிஸ்ட்டே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, சில ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஓகே, எல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. சரியா? அதை நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரோக்ரஸ், லேப் எக்ஸசைஸ், டாஸ்க் ஃபோர்ஸ் ப்ராப்பராக பண்ணினா மட்டும்தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுனா தான் நீங்கள் வளர முடியும். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா தான் கம்பெனியும் வளர முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ ஆல் த கைட்லைன்ஸ். எனி கொஸ்டின் ஆஸ்க். ஓகே, தேங்க்யூ.